வணக்கம் யூடியூப் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டு எலாஸ்டிக் ஆஃப் பேண்ட் ஸ்கூல் யூனிஃபார்மில் எலாஸ்டிக் ஆஃப் பேண்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும், பேக்கெட் மார்க்கிங் வரைக்கும் ஃபஸ்ட் வந்து முடிச்சிருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கை வந்து நம்ம வரைகிறதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலாஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, வெயிஸ்ட்டோட ரவுண்டு, வெயிஸ்ட்டு இடுப்பு சுற்றளவு நம்ம எடுத்துருக்கிறது வந்து 24 இன்ச்சு நம்ம எடுத்திருக்கோம். இந்த 24 இன்ச்சு இடுப்பு அளவில் வந்து 4 பிரிச்சிங்கன்னா 6 கிடைக்கும். 2 இன்ச்சு நம்ம சேர்த்தா போதுமானது. இது வந்து ஒரே ஒரு கால்குலேஷன் அப்படின்னா இந்த ஒரு கால்குலேஷன் மட்டும்தான் பேக் நமக்கு தேவைப்படுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டை அடிப்படையாக வச்சுட்டு இந்த ஃப்ரண்ட்டை அப்படியே அடிப்படையாக வச்சுட்டு அதுக்கு வெளியில் 1/2 இன்ச்சு வச்சு நேருக்கு ஒரு கிழிச்சிட்றீங்க. இங்கேருந்து உயரம் ஒரு 1 இன்ச்சு வச்சுட்டு கிராஸாக லைன் அடிச்சிடுறீங்க. இந்த லைன் எவ்வளோ தூரம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இடுப்பு அளவில் 4இல் ஒரு பாகம் ப்ளஸ் 2 இன்ச்சு வச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு எலாஸ்டிக்கில் லூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா 2.5 வைக்கலாம். சரி, இதுக்கு கீழெல்லாம் எப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் வந்து காமனாக வெளியில் 1/2 இன்ச்சு, இங்கே 2 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்சு, இங்கே 1.5 இன்ச்செல்லாம் நம்ம வச்சு போட போகிறோம். அடுத்த படத்தில் வந்துட்டு இருக்குது. இதில் காட்டிருக்க பாருங்கள், 4இல் ஒரு பாகம் ப்ளஸ் 2.5 இன்ச்சு கூட நீங்கள் வந்துட்டு வச்சுக்கலாம். லூஸ் ஜாஸ்தி வேணும், பேக்கில் எலாஸ்டிக்கில் லூஸ் அதிகம் வேணுன்ற பட்சம் வந்ததுன்னா நீங்கள் 4இல் ஒரு பாகம், இடுப்பளவில் 4இல் ஒரு பாகம் ப்ளஸ் 2.5 இன்ச்சு வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஷீட்டோட லைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஷீட்டோட லைனில் ஏற்கனவே இங்கே ஒரு 1/2 இன்ச்சு நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வெளியில் ஒரு 1/2 இன்ச்சு. கிராச்சோட லைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இன்ச்சஸ்ஸு. இது வந்து ஷீட்டோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 இன்ச்சு வர்றது வரைக்கும் நீங்கள் 2 வச்சுக்கலாம். 36 இன்ச்சு போகும்போது 2.5 இன்ச்சு வைக்கலாம். 30க்கு மேலே வரும்போது 30லேருந்து 36 கிட்டக்க நம்ம போகிறது, 36 அப்படின்ற இடத்த ரீச் பண்ணும்போது 2.5 வச்சிங்கன்னா போதும். அதுக்கு நடுவில் வைக்க 30க்கு மேலே உள்ளதுக்கெலாம் 2.25 இன்ச்சு நம்ம வச்சுக்கலாம். இதை வந்து 1.5 இன்ச்சு. இது காமனாக எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு. அதேமாதிரி பாட்டம் பகுதியில் காமனாக எல்லாத்துக்குமே 1.5 இன்ச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு ஷேப் பண்ண போகிறோம் அழகாக. அப்படியே இந்த 1/2 இன்ச்சுக்கு வந்து இதை 2 இன்ச்சஸில் போட்டு அங்கேருந்து 1.5க்கு வந்து, அதுலேருந்து ஒரு 1.5க்கு வந்து அப்படியே கொண்டு வந்து நம்ம இதில் வந்து இணைச்சிட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பின்பகுதியை எப்படி நம்ம வரைகிறது அப்படின்றது தான் இது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், வெயிஸ்ட் பேண்டு, இடுப்பு பட்டி இருக்குது இல்லைங்களா. இடுப்பு பட்டி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ஏற்கனவே நம்ம வந்து சாதாரணமாக ஆஃப் பேண்ட்டுக்கு இடுப்பு அளவில் பாதி நம்ம வச்சுருந்தோம். இப்போ இந்த ஆஃப் பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சைடில் வந்து 1/2 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். அதுக்கப்புறம் இடுப்பு அளவில் 4இல் ஒரு பாகம் இருந்ததுன்னா போதும், நடுவில் பாதி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3.25 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இது வந்து ஒரு துண்டுக்கு 3.25, ஒரு துண்டுக்கு 2 இருந்ததுன்னா போதும். நான் 2 துண்டுலேயுமே 3.25 வைக்க சொல்லியிருக்கேன். ரைட்டு லெஃப்ட்டு நீங்கள் செய்யும்போது எதுவும் மாறாமல் இருக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இது வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸு. இடுப்பு அளவில் 4இல் ஒரு பாகம் ஒரு ஃப்ரண்ட்டுக்கு, இன்னொரு ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி 4இல் ஒரு பாகம். அதுதான் கட் இன்ட்டு 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து ஃப்ரண்ட்டு வெயிஸ்ட் பேண்டை நம்ம இப்படி வெட்டிக்கணும். அதே மாதிரி பேக் வெயிஸ்ட் பேண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இடுப்பு அளவில் பாதி ப்ளஸ் 1.5 இன்ச்சு, இடுப்பு அளவில் பாதி ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ். இந்த 1.5 இன்ச்சஸில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், இடுப்பு அளவில் பாதி ப்ளஸ் 2.5 இன்ச்சு இருக்கணும். இந்த வெயிஸ்ட் பேண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நீங்கள் செஞ்சுட்டு போகிறீங்க. அதனால் 4 இன்ச்சு இருந்ததுன்னா போதும். ஆனால் பேக் வெயிஸ்ட் பேண்டில் எலாஸ்டிக் இருக்குது இல்லைங்களா, இடுப்பு அளவில் பாதி மைனஸ் 1.5 இன்ச்சஸை வச்சுட்டு இதுக்குள்ளார இந்த முனையை தூக்கி வச்சு தச்சுட்டு இதை நம்ம என்ன பண்ணுவோம், மடித்து வச்சு இங்கே ஒரு தையல் போட்டுடுவோம். ஸோ தையல் போட்டுட்டு இது டோட்டலாக 2 இன்ச்சு வரா மாதிரி வச்சுட்டு, கொஞ்சம் பார்த்திங்கன்னா இந்த தையல்லாம் அடிக்கும்போது ரிங்கிள்ஸ்லாம் போக ஒரு 1/8 நீங்கள் கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கும். 4.5 வந்து 2.25 கிடைக்காது, 2 ஒரு புள்ளி தான் இருக்கும். அதில் ஒரு புள்ளியை கட் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம வந்து வெயிஸ்ட் பேண்டில் நம்ம ஏற்றிக்குவோம். அதனால் இடுப்பு அளவில் பாதி ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் இருந்ததுன்னா உள்ள அளவு.
அதுக்கு வெளியில் இந்த பக்கம் ஆஃப், இந்த பக்கம் ஆஃபோடு சேர்த்து இடுப்பளவில் பாதி, மொத்தம் 2.5 இன்ச் இருக்கணும். 4.5 இன்ச் வேஸ்ட் பேண்ட் இருக்கணும். எலாஸ்டிக் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இடுப்பளவில் பாதி -1.5 நம்ம எலாஸ்டிக் வச்சுருக்கோம். இதில் 2 பக்கத்துக்கு வந்து இந்த இங்கேயும் தையலுக்கு நமக்கு போக போகுது. தையலுக்கு போச்சுன்னா -2.5 ஆகிடும். இடுப்பளவில் பாதியில் 2.5 இன்ச்சு நமக்கு வந்து மைனஸ் ஆகிடும். அதை நீங்கள் இழுத்து வச்சு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து வரைக்கும் இழுத்து வச்சு நீங்கள் ஏற்றணும். மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4 இன்ச்சு வந்து மைனஸ் ஆகி நிற்கும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்து தான் இந்த ஃப்ளையோட லென்த்து வேணும். 2 இன்ச்சு அகலம் வேணும். அதே மாதிரி ஃப்ரண்ட் பாக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஜென்ரலாக நம்ம கட் பண்ணிக்கலாம் 6 இன்ச்சுக்கு 13 இன்ச்சு. அதே மாதிரி பேக் பாக்கெட்டோட லென்த் எடுத்திங்கன்னா 7 இன்ச்சுக்கு வந்து 13 இன்ச்சு பேக் பாக்கெட்டு. ஒரு துண்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா போதும் பேக் பாக்கெட்டுக்கு. அதே மாதிரி பேக் பாக்கெட்டோட மவுத் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு ஒரு துண்டு நீங்கள் வெட்டினீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு வந்து லூப் அப்படின்னு சொல்லி எடுத்திங்கன்னா 18 இன்ச்சு நீளமும் 1.5 இன்ச்சு அகலத்துலேயும் ஒரு லூப் இருந்ததுன்னா போதும். சார் ஒரு லூப்பாக எனக்கு கிடைக்கல, துணி அவ்வளோ நீளத்துக்கு கிடைக்கல அப்படின்னா ஒரு 9, இதில் பாதி 9ன்றது ஒரு 10 இன்ச்சு நீளமும் 1.5 இன்ச்சு அகலத்துலேயும் 2 துண்டாக எங்கேயாவது கிடைக்குதுன்னா அங்கேருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பேக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மவுத் எடுத்துக்கணும். இது ஃப்ரண்ட் பேக்கெட்டுடைய மவுத்து. ஃப்ரண்ட் பேக்கெட் இருக்குல்ல, இது ஒரு வேளை நமக்கு செல்ஃப் ஃபேப்ரிக்கில் வரல, வேறு ஏதோ துணியில் போட போகிறோம் அப்படின்னு சொன்னால் செல்ஃப் ஃபேப்ரிக்கில் 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு மவுத் இருந்ததுன்னா கூட போதுமானது. அதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பாக்கெட்டை வந்து அமைச்சிக்கலாம். கிராஸ் பாக்கெட்லாம் போட போகிறதா இருந்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு எடுத்துக்கணும். நீங்கள் சைட் பாக்கெட் போகிறதுக்கு 8 இன்ச்சுக்கு 2 இன்ச்சு இருந்ததுன்னா போதுமானது. ரைட்டு. இதுக்கு வந்து ஃப்ளை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 ஃப்ளை +1 மொத்தம் 5 ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா பட்டன் பட்டிக்காக நம்ம எடுத்துக்கலாம். பட்டன் காஜா பட்டியாக இருந்தால். இன்கேஸ் ஒரு ஜிப்பர் ஃப்ளையாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 ஃப்ளை எடுத்திங்கன்னா போதும். செல்ஃப் ஃபேப்ரிக்லேயே நம்ம ஜிப்பர் ஃப்ளை நம்ம போட்டுக்கலாம். வேறு இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாமே நம்ம அழகாக படம் வரைஞ்சி நம்ம அழகாக முடிச்சிருக்கோம். ஏதாச்சும் சந்தேகம் இதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு வந்து அதில் ஏதாவது நான் தெளிவுபடுத்த முடியும்னா இன்னொரு வீடியோவை கூட போடுறேன். இதை தூக்கி இதில் வைக்கணும். அதாவது பார்த்திங்கன்னா மொத்தம் 4.5 இன்ச்சு இருக்குது இல்லைங்களா, இதை ஃபோல்ட் பண்ணால் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 2.25 இன்ச் ஆகும். நம்ம இந்த வேஸ்ட் பேண்ட் வைக்கிறது பார்த்திங்கன்னா 1/3/8 1.5 இன்ச்சு இருக்கக்கூடாது. 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி கம்மியாகவோ அல்லது 1.25 இன்ச்சு வேஸ்ட் பேண்டே இதில் வச்சுட்டு மேலே நம்ம தையல் போடுவோம். தையல் போடும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து 2 பாதியாக மடிச்சிருக்கும் போது 2.25 இன்ச்சு இருக்கும். தையல் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஒரு புள்ளி தான் இருக்கும். அதில் 1/2 இன்ச்சு ஸ்டிச்சிங் 2 ஒரு புள்ளியில் ஒரு 1/8 நம்ம வெட்டி எடுத்துகிட்டு 2 இன்ச்சு வேஸ்ட் பேண்டை நம்ம இதில் ஏற்றிக்கணும். அடுத்து இனியொரு வரக்கூடிய பாடத்தில் நம்ம சந்திப்போம். வாழ்க வளமுடன்.